ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பார். இல்லையா? அப்படி ஆப்போசிட்டா சொல்லுங்க. யார் ஃபஜ்ரை தொழவில்லையோ அல்லாஹ்வுடைய தண்டனை பாதுகாப்பில் இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இல்லாததை விட என்ன தண்டனை இருக்க முடியும் ஒரு மனிதனுக்கு? அவன் எங்க போய் நிம்மதியை தேட முடியும்? அதுக்கப்புறம் எங்க போய் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்களுக்குள்ள வழிகளை தேட முடியும்? தொழுகை தான் அடிப்படை. எந்த ஒரு குறிப்பா நீங்க யங் ஜெனரேஷனை பத்தி கேட்கறதுனால நான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்து, மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்க கையில இருக்குன்னா தொழுகை தான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். சோதனைகள், பிரச்சனைகள், கவலைகள், இறுக்கம், இருள், நஷ்டம், அல்லது உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறது கிடைக்கல, நீங்க விரும்பிய உறவு கை கூடல, இப்படி என்னென்ன சோதனைகள் இருக்கோ வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். அது சிரமமான காரியம். யாருக்குன்னா அல்லாஹ்வை உள்ளச்சத்தோடு பயப்படாதவங்களுக்கு அது சிரமமான காரியம். அல்லாஹ் உள்ளச்சத்தோடு பயப்படக்கூடியவங்களுக்கு தொழுகை மிக முக்கியமான அடிப்படையான ஒரு ஆயுதம். அவங்களுக்கு அதை எடுத்துக்கொள்வாங்க. சோதனை வரும்போது அல்லாஹ் முன்னாடி போய் நின்றுவாங்க. அல்லாஹ்வை கரெக்டா